இன்ஸ்டன்ட் சட்னி தேவையானது பார்க்கலாம். வெங்காயம் 2, தக்காளி ஒரு 3 எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா இருந்தால் போட்டுக்கலாம். 2 போட்டிருக்கேன். வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் 2, தக்காளி ஒரு 4, கல்லுப்பு போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அடுத்து வடசட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் அடுத்து போட்டுக்கலாம். சீரகம் வெடித்ததும் இந்த அரைச்சி வச்ச விழுதை கொட்டிக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா இது போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு இந்த கொஞ்சம் நல்லா வணக்கி தண்ணி அந்த மிக்சியில் இருந்த தண்ணியை அலசி ஊற்றிக்கோங்க. இது நல்லா சுண்டி வரும். நல்லா சுண்டி வரும். தோசைக்கு இட்லிக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை எது வேணாலும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா சுண்டணும். இன்னும் நல்லா சுண்டணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா சுண்டி வரும் பாருங்கள். நான் தண்ணி விட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா சொன்னது நல்லெண்ணெய் கொஞ்சம் கடைசியாக ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். இதோடு நிறுத்தினாலும் ஓகே. இல்லைன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா சுண்ட வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சு நிறுத்திக்கலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.